கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது பிரபல குற்றவாளிகளான லொக்குபெட்டி, மிதிகம ருவான் மற்றும் தெமட்டகுட சமிந்த ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூடங்களுக்குள்ளிருந்தும் தொலைபேசிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சில தொலைபேசிகள் சிறைக்கூடங்களின் தரையினுள் புதைக்கப்பட்டிருந்துள்ளன. சிறையில் இருந்தவாறே கையடக்க தொலைபேசி ஊடாக குற்றச் செயல்களை இவர்கள் வழிநடத்தி வருகின்றமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவித்தும் அதனை தடுப்பதற்கு அவர்கள் தவறியுள்ளதாக தெற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கித்ரி ஜயலத் கடந்த திங்கட்கிழமை தெரிவித்தார். இப்பின்னணியில் கடந்த 22, 23 மற்றும் 24ஆம் திகதிகளில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் சிறைச்சாலையின் அவசரகால மற்றும் தந்திரோபாய பிரிவினரும் இணைந்து விசேட தேடுதல் நடத்தினர். இதன்போது கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் சமிந்து தில்சானின் அறையிலிருந்து ஒரு தொலைபேசி மீட்கப்பட்டுள்ளது. குருல்லா எனப்படும் அமில இருஸ்லாட் என்பவரின் அறையில் 1.5 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஸ்மார்ட் ரக தொலைபேசி, சார்ஜர் மற்றும் தரவு கேபிள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள நௌஃபர் மௌலானாவின் அறையிலிருந்து 2 வயர் துண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த 84 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளில் மொத்தமாக 159 சிம் அட்டைகள், 110 சார்ஜர்கள் மற்றும் இணைய வசதிக்கான ரவுட்டர்கள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஊழல் நிறைந்த அதிகாரிகள் மூலமாகவே இவை சிறைச்சாலைக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.